கர்த்தருடைய பரசமானது அடிமை தேவன் கடந்த நாள் பாதுகாத்து இந்த ஆண்டு இறுதி நாட்களில் திருச்சிவை கூடி தேவனை தொழுதுகளை தேவாதனை இறக்கம் பாராட்டினா அவர் நாமத்து மைகுண்டதாக தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கடன் சொல்லுவோம். லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 10 வாசிப்போம். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? வேறு ஒருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இராவிட்டால் உங்களுக்கு யார் ஒன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? கர்த்தர் நாமத்து மைகுண்டதாக லூக்கா சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கிற பிரகாரம் கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்தில் உண்மையாக இருக்கிறான். கொஞ்சத்தில் அநீதியுள்ளவன் அநேகத்தில் அநீதியுள்ளவன் இருக்கிறான். அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் உண்மையை அறிவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? இறைமார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் வேதத்தில் பிரதான விஷயங்கள் ஒரு சில காரியங்களை மையப்படுத்துகிறது. அதில் ஒன்று உண்மை, இன்னொன்று கீழ்ப்படிதல், மூன்றாவது மனம் திரும்புதல். இந்த வேதத்துடைய பிரதான நோக்கமே இந்த மூன்று சார்ந்த விஷயங்கள். ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு மனம் திரும்பப்பட வேண்டும், தேவனுடைய வார்த்தை அப்படியே கீழ்ப்படியப்பட வேண்டும். அப்படி கீழ்ப்படுகிற காரியங்களை அவன் உண்மையாக இருக்கப்பட வேண்டும். ஆனால் முழு வேதாந்தத்துடைய பிரதான நிலையை பார்த்திங்கன்னா இந்த மூன்று காரியங்களை மையப்படுத்துகிறது. ஒரு மனிதன் தேவன் எதிர்பார்க்கிற விஷயமாக தான் வார்த்தை, சிந்தனைகள், வாக்குகளில் அவன் உண்மையாக இருக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ரெண்டாவதாக தேவனை நாம் விசுவாசிக்கப்பட வேண்டும். மூன்றாவது நாம் கீழ்ப்படியப்பட வேண்டும். இது மூன்று ஒன்றை ஒன்று சார்ந்து காணப்படுவனாலே தேவனை தொழுது கொள்கிற தேவ சந்ததியாக நாம் எல்லா சூழ்நிலையும் தேவனை விசுவாசி கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். எல்லா சந்தர்ப்ப நிலைகளும் நாம் தேவனுக்கு கீழ்ப்படியப்பட வேண்டும். தொடர்ந்து நாம் வாழ்க்கையில் கடந்து போகிற வாழ்க்கையில் உண்மையாக இருக்கப்பட வேண்டும். அதன் அடிப்படைக்குள்ளாக வேதம் நம்ம சொல்லுகிறது இந்த உலக பொருள் என்று சொல்லுகிறது. இந்த உலகத்தில் ஒரு குறைந்த நாள் வாழுகிற வாழ்க்கையில் இந்த உலக அனித்தியமான நிலைகளில் நீங்கள் உண்மையாக இருக்கப்படவிட்டால் தேவ சமூகத்தை நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? அல்லது பூமிக்குரிய அழிய போகிற கூடாரமாகிய நான் ஒன்று கொண்டு போவதில் ஒன்று கொண்டு போவது அல்ல, ஒரு தாயின் வயத்தில் நிர்வாணம் எடுத்துக்கொள்ளப்படுகிற இந்த உலக அனித்தியமான வாழ்க்கையே நாம் உண்மையாக இருக்கப்பட முடியலை என்று சொல்லுகிறது. ஆனால் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற தெய்வ சமூகத்துக்குள்ளாக நாம் சகலத்திலும் உண்மையாக இருந்து தேவ சமூகத்தில் காணப்பட வேண்டும் என்று இறைமார்க்கம் பலமாக எதிர்பார்க்கிறது. ஆனால் நாம் என்ன சூழ்நிலை இருந்தாலும் இறைமார்க்க நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் உண்மையை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆனால் அழிந்து போகிற உலகத்தை நாம் நம்பி தேவன் கொடுக்கிற நற்பொருள் நாம் இழந்து விடாமல் நித்திய வாழ்க்கை, நித்திய ஜீவனை அடைந்து கொள்வதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பிரதான காரியம் நாம் நம்பி போகப்பட வேண்டும் என்று இறைமார்க்கம் நாம் வகையிருக்கிறது. நாம் தொடர்ந்து ஒரு சில நிலைகளை நாம் கடந்து செல்வோம். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். உம்முடைய நீதியை நான் என் இருதயத்துக்குள்ள மறைத்து வைக்கவில்லை. உமது சத்தியத்தை உமது ரட்சிப்பையும் சொல்லியிருக்கிறேன். உமது கிருபையும் உமது உண்மையும் மகா சபைக்கு அறிவியாத படிக்கும் நான் ஒளித்து வைக்கவில்லை என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற தேவனை தேடுகிற அவர் சார்ந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் சத்தியத்தையும் ரட்சிப்பையும் கிருபையும் நான் மகா சபையில் எப்படியாக அறிவிக்கிறேன் என்று சொல்கிறார். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுகுலக மத்தியில் அதை சாட்சியாக நாம் அறிவிக்கிறோம்.
அது எப்படி அறிவிக்கிறோம்? இதை வார்த்தையினால் சொல்வதனால நான் உண்மையாக இருக்கிறேன், நான் நீதியாக இருக்கேன் என்பதல்ல. வாழ்க்கையில் நாம் கை கொள்ளப்படும் போதும் ஒரு முன்மாதிரியே காணப்படும் போது அதை நாம் சபைக்குள்ளாக அறிவிக்கிறோம். ஏன்னா வார்த்தையில் சொல்லுவது பெரிய விஷயம் அல்ல, அதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம் வாழ்க்கையில் உண்மையை நீதும் சத்தியத்தும் நாம் அணிந்து கொள்ளப்படும் போது, வாழ்க்கை நடைமுறைப்படுத்தப்படும் போதுதான் அது மகாசபைக்கு இப்படியாக நான் அறிவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். வாழ்க்கை நாம் காணப்படுகிற நிலைகளை தான் ஜனங்கள் மத்தியில் அது அறிவிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. அதெல்லாம் தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்தில் இறை சன்னிதானத்துக்குள்ளாக நடைமுறைப்படுத்துகிற எல்லாரும் எதை வேணாலும் சொல்லிடலாம். ஆனால் நடைமுறைப்படுத்துவதுதான் முக்கியம். நடைமுறைப்படுத்துவதாக கஷ்டமாக தெரியும். அப்படிப்பட்ட நடைமுறைப்படுத்துகிற விஷயம்தான் இறைசம சொல்கிறது. நான் மகாசபையில் எப்படியாக நான் அறிவித்திருக்கிறேன் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஒரு காரியங்களை வாழ்க்கையில் கை கொள்ளப்படும் போதுதான் நான் சபைக்கும் சட்டத்திட்டருக்கும் தெய்வ சமூகத்துக்குள்ளாக அறிவிப்பதற்கு சமம் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். 1 Peter 4 அதிகாரம் 19 வசனத்தை வாசிப்போம். 1 Peter 4:19. ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவருக்கு ஒப்புக் கொடுக்க கடவர்கள். ஆகிய தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிற நன்மை செய்கிறாய் தங்கள் ஆத்துமாக்கள் உண்மைகளை சிருஷ்டி கர்த்தாருக்கும் அவர் ஒப்புவிக்கிறார். எங்கே அந்த உண்மை மீறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறார், எப்போ உண்மையை நம்ம இழக்கிறோம், வாழ்க்கையில் பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், சில சூழ்நிலை வரும்போது அதை இழக்கிறோம். அதாங்க சொல்லுகிறார். ஆகிய தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிற நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிய கர்த்தருக்கு ஒப்புவிக்கப்படுகிறோம். இந்த உண்மை எங்கே இழக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடுகள், இல்லாமைகள், வறுமைகள், கஷ்டங்கள், நாம் எதிர்பார்ப்பு நடக்காத அப்படிப்பட்ட நிலைகளை உண்மை இழக்கிறோம். அது அப்படிப்பட்ட பாடுகளை சுமந்து நாம் தேவனுக்கு நிற்கப்படும் போதும் தேவனுடைய கர்த்தராகி அவருக்கு ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறது. அதாவது உண்மைங்கிறது எங்கே நாம் கை கொள்ள முடியாமல் அதை இழக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா தீமை உண்டாகப்படும் போது, மற்றவருடைய பொல்லாப்பு உண்டாகப்படும் போது, நாம் எதிர்பார்ப்பு தடையாகப்படும் போது, இப்படிப்பட்ட பாடுகள் வாழ்க்கையில் நெருங்கப்படும் போதும் நாம் உண்மை இழக்கிறோம். அப்படிப்பட்ட காரியத்தை சகித்து மேற்கொண்டு ஜெயித்து தேவனுக்கு நிற்கிற ஒரு வாழ்க்கை தான் ஒரு உண்மை உள்ள வாழ்க்கை. ஆனால் உண்மை என்பதும் இதை சார்ந்து தான் இருக்கிறது. வாழ்க்கையில் உண்டான நெருக்கங்கள், போராட்டங்கள், சூழ்நிலை சார்ந்த உண்மையை விளங்க செய்கிறோம். சங்கீதக்காரன் சொல்கிறான் 15 அதிகாரம் 1 வாசிப்போம். 15:1. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறம்புறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலாற்றில் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு கீழ்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யாருமுடைய பரிசுத்த பருது வாசமானவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே என்று பார்க்கிறோம். அதில் தெய்வ சன்னிதானத்துக்குள்ள ஓடுவதற்கு அவர் வரிகளை எதிர்கொண்டு பிரயாசப்படுகிறோம். தான் வாக்கு கூட நஷ்டம் வந்தாலும் மாறாத இருக்கிறார். அப்படிப்பட்ட நிலைகள் தான் இறை மார்க்கம் அவன் உண்மையை நடைமுறைப்படுத்துகிறான் என்று சொல்கிறது. ஆனால் இறை சன்னிதான் நடைமுறைப்படுத்துகிற ஒரு மனித உத்தமும் எங்கும் விளங்குதுன்னு பார்த்தீங்கன்னா தான் வாக்கு கொடுக்கறதுல நஷ்டமே வந்தாலும் மாற மாட்டான். அப்படிப்பட்ட நிலைகளை நாம் காத்து கொள்ளப்படாத உண்மையை விளங்க செய்கிறோம்.
இல்லைன்னா அதை நாம் இழக்கிறோம் என்று பார்க்கிறோம். அதனால் இந்த உண்மை என்பது தான் வாக்கு கொடுப்பது. அதில் நஷ்டமே வந்தாலும் மாறக்கூடாது. கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த விஷயத்தில் நிறைய மீறுவாங்க. ஒரு ஆடு மாடு வாங்க வருவான், ஒரு விலை பேசி அட்வான்ஸ் வாங்கிடுவான். கொஞ்சம் நாள் கழிச்சு அது கூட ஒரு 1000 2000 உடனே அதை இழப்பாங்க, அதை மாற்றிக்கொள்வார்கள். இப்படிப்பட்ட நிறைய பொருள்கள் வாங்கப்படும் போது, விற்கப்படும் போது இப்படிப்பட்ட உண்மைகளை இழக்கிறோம். அருமை தேவன் சொல்லியிருப்பார், இந்த பொருத்தனை பற்றி சொல்லியிருப்பார். ஒரு பொருத்தனை பண்ணும்போது ஜாக்கிரதையாக பண்ணணும், பண்ணிவிட்டு செய்யாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பொருத்தனை செய்யும்போது ரொம்ப யோசித்து செய்யுங்க அப்படின்னு சொல்லுவார், இல்லைன்னா செய்யாமல் இருங்க அப்படிம்பார். ஆனால் இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நான் வாழ்க்கையில் வாக்கு கொடுக்குறேன், நான் நடைமுறைப்படுத்துகிறேன். நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா திருமணத்தில், கிறிஸ்துவ திருமணத்தை வாக்கு கொடுப்பாங்க, வாழ்விலும் தாழ்விலும் உண்மையிலும் எல்லாத்திலும். நீ கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டைவர்ஸ் கிறிஸ்துவ டைவர்ஸ் தான் இருக்கும். ஆனால் வாக்கு கொடுப்போம், எல்லாரும் முன்பாக, தேவனுக்கு முன்பாக, மனிதன் முன்பாக, ஒரு கூட்டத்துக்கு முன்பாக வாக்கு கொடுப்போம். எந்த சூழ்நிலையும் இப்படியாக நான் கணவனுக்கு மனைவியாக, மனைவி கணவனாக இருப்போம், மரணம் பிரிக்க வரையும் நம்மளை யாரும் பிரிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் அதிக கோர்ட்டுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமண உறவுகள், பந்தங்கள் முறிக்கப்பட வேண்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். அதனால் இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற நாம் தெய்வ சமூகத்துக்குள்ளாக ஒரு காரியங்களுக்கு வாக்கு கொடுக்கப்படும் போது ஜாக்கிரதையாக கொடுக்கப்பட வேண்டும். அதில் உண்மையாக நாம் நிலைத்திருக்கப்பட வேண்டும் என்று இறைமார்க்கம் சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். சங்கீதம் 31 அதிகாரம் 23 வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லோரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து விண்ணப்பம் செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். கர்த்தருடைய பருவங்களே, நீங்களாம் அவருடைய அன்பு கூறுங்கள். உண்மையானே கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்யறன்னு பூர்ணமாக பதிலளிப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், நீங்கள் எல்லாரும் திடமானதாக இருங்கள், அவர் உங்களை இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அதான் இறைமார்க்கம் சொல்லுகிற எந்த ஒரு மனிதன் உண்மையாக இருக்கிறானோ எல்லா தீங்கு கடவான விலைக்கு காக்கிறார் என்று சொல்லுகிறது. அதனால் வாழ்க்கையில் பள்ளங்கள் மேடுகள் வருவதும் இயல்பான விஷயங்கள். இயேசுகிற சொல்வார், இடர்கள் வருவது சகஜம். ஆனால் எந்த ஒரு வருதோ அவனுக்கு ஐயோம்பா. ஆனால் இடர்கள் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடியது. வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டம் மனிதனை சூழ்ந்து கொள்ளுகிறது, அதன் வாழ்க்கை நிறைவேறக்கூடியது. ஆனால் ஜாக்கிரதை கையாளப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் இறை சமூகம் எதிர்பார்க்கிற இந்த பூமிக்கிற கூடாரம் நாம் நிறைய பார்க்குறோம். அது நம்ம தேசம் மிக மோசமான ஒரு சூழ்நிலை. மற்ற தேசங்களோட அந்தளவுக்கு வாய்ப்பு கிடையாது. நீ அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனிலாம் எடுத்தீங்கன்னா அந்தளவுக்கு உண்மை இழக்குவதற்கு சூழ்நிலாம் அந்தளவுக்கு அதிகமாக இருக்காது. இவர்களாக போய் சிக்கி கொண்டாதான். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்மளோட சூழல் நிறைய உண்மை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. படிச்சிருப்பாங்க, வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, இயற்கை சட்டங்கள் சாதகமாக இல்லாமல் இருக்கிறது, மனித குலம் ஒரு நயவஞ்சமான மனித குலமாக ஓடிக்கொண்டு இருக்கிறது, நீதி நியாயம் இல்லாமல் இருப்பதனாலே நம்ம அதிகமாக போராட வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கோம். ஆனால் மற்ற மேலை நாடுகள்லாம் அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் அவர்களாக போய் சிக்கி கொண்டாதான். ஆனால் நமக்கு அதிகமாக இருப்பதனாலே நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளப்பட வேண்டும். அப்போ தான் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட தெய்வ தீர்மானம், நான் ஓடுகிற தெய்வ திட்டம் நாம் நிறைவேற்றி கொடுக்க முடியும். இல்லைன்னா அதை நாம் நிறைவேற்றி கொடுக்க முடியாது. ஆனால் நாம் இப்படிப்பட்ட நிலைகளுக்குள்ளாக நிறைய இக்கட்டுகள் வந்தாலும் தேவன் உண்மையில் என்ன பண்ணார், அவர் காப்பாற்றுவார். அது நீதிமான்கள் 7 முறை விழுந்தாலும் அவனை தேவன் எழுந்திருக்க செய்வார் என்று சொல்லுகிறது. ஆனால் நீதிமானுக்கு அநேக உபத்திரங்கள் உண்டு, வியாக்குலங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. ஆனால் அவன் எந்த நிலையில் விழுந்து போனாலும் அவனை நான் மீண்டும் நிலைநிறுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இறைமார்க்கு நாம் வாக்கு கொடுக்கிற பிரகாரம் நிச்சயமாக தேவனுடைய நீதிமான்கள் அவன் என்ன சூழ்நிலை, வியாதியாக இருக்கலாம், வறுமையில் இருக்கலாம், போராட்டங்களாக இருக்கலாம், என்ன ஒரு சூழ்நிலை இந்த உலகம் அவனை போராடினாலும் தேவன் அவனை எழுந்து மீண்டும் நிற்க வைப்பார். அவன் ஒருபோதும் பூமிக்குள்ளாக அப்படி காண மாட்டான். ஆனால் இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம்
நம்ம ரொம்ப தெளிவாக நிதானமாக ஓடப்பட வேண்டும். நாம் இயேசுவை சார்ந்திருக்கிறோம். நாம் எந்த ஒரு நன்மை உண்டாலும் அவரை தான் முதலாவது சாரும், எந்த ஒரு தீமை உண்டாலும் அவரை தான் சாரும். ஆனால் நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளும் தேவனும் சார்ந்தவை என்பதனாலே நாம் சகலத்திலும் அப்படியாக உண்மையாக இருக்கப்பட வேண்டும் என்று இறைமார்க்கம் எதிர்பார்க்கிறது. நீதிமொழி 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவானாய் இருக்கிறதற்கு தீவிரக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவாதத்துக்கு தீவிரிக்கணும், ஆக்கனுக்கு தப்பான். அதான் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணம் அடைவான். நம்மளோட வாழ்க்கையில் காணப்படுற எல்லா நிலைகளும் அவன் பரிபூர்ணம், பூர்ணம், சம்பூர்ணம், பரிபூர்ணம் என்று சொல்வார். இந்த 3 நிலைகளை காணப்படுகிற அவன் ஒரு காரியங்களை நீங்கள் தேவசம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தெரியும். ஆபிரகாம் அழைக்கப்படும் போது அவன் பிரயாணத்தில் தான் ஜீவன் போகிற ஒரு சூழ்நிலை, தன் மனைவி இழக்கிற ஒரு சூழ்நிலை. ஆனால் தேவன் எல்லா நிலையும் தப்பி வைத்து அவனை ஒரு பெரிய சீமானா கொண்டு நிறுத்துகிறார். யாக்கோபை தன் இல்லத்தை விடுத்து அவன் கடந்து மீண்டு வரும்போது 2 அவன பரிவாரத்தோடு அவனை திரும்பி வருகிறான் என்று பார்க்க ஒரு 20 ஆண்டுகளுக்குள்ளாக. ஆனால் தேவன் ஒரு மனிதன் கொடுக்க விரும்பினால், தேவன் ஒரு மனிதன் ஆசீர்வதிக்க விரும்பினால் அவன் வாழ்க்கையில் அனுபவிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட பரிபூர்ணமாக தருகிறார். அது எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சிம்சோனுக்கு ஒரு பலனை கொடுக்கிறார். உலகத்தில் அவனை யாருமே மேற்கொள்ள முடியல. சாலமோனுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கிறார். உலகத்தில் எந்த ஒரு மனிதன் அவனுக்கு முன்பாக நிற்கப்படவில்லை. அதாவது தேவன் ஒரு மனிதனுக்கு எதை கொடுக்க விரும்புகிறாரோ அது ஐஸ்வர்யமாக இருக்கலாம், ஞானமாக இருக்கலாம், தீர்க்க தரிசனமாக இருக்கலாம். எந்த ஒரு நிலை கொடுக்கிறாரோ அவன் வாழ்க்கையில் அப்படியாக பரிபூர்ணமாக அதை அடைந்து கொள்ளுகிறான். அவனுக்கு முன்னாடி உலகம் ஒன்று நிற்க முடியாது என்று சொல்லுகிறது. ஆனால் தேவன் நமக்கு சொல்லுகிற பிரகாரம் நீங்கள் உண்மையாக இருந்தால் தேவன் சகலத்தினபடியாக நமக்கு பரிபூர்ணமாக கொடுக்கக்கூடியவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். சங்கீதம் 89ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும். பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மையும் விளங்கும். கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும், பரிசுத்தமான சபையிலே உம்முடைய உண்மை விளங்கும். ஆனால் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற இந்த பூமி அண்டசராசம் தன் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு அச்சு மாறினா போதும், உலகம் அழிஞ்சிடும், உலகம் இல்லாத இடமா போயிடும். அது தன் வேலைகளை சரியாக செய்து கொண்டு இருக்கிறது. தினந்தோறும் காலையில் சூரியன் உதிக்கிறது, மாலை மறைகிறது. ஆனால் இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் கர்த்தாவே, வானங்களும் உடைய அதிர்ஷ்டங்களை துதிக்கும். அப்படின்னா அது செய்கிற தன் வேலைகளை செய்து கொண்டே இருக்கிறது. தேவனை மேன்மைப்படுத்த மகிமைப்படுத்த என்ன சொன்னால் அதை நம்பி என்ன கொடுத்தாரோ அது அடிப்படாமல் செய்து கொண்டு இருக்கிறது. அதுதான் தேவனை மகிமைப்படுத்துகிற விஷயங்கள். நம்ம கொடுக்கிற பணிகளை தேவனுக்கு கரெக்டாக செய்யப்படும் போது நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அதை மீறும் போது, இழக்கப்படும் போது, அலட்சியப்படுத்தும் போது நாம் தேவனை கனவீனப்படுத்துகிறோம். சொல்கிற வானங்கள் அண்ட சராசரங்கள்லாம் தேவனை துதிக்கிறது. தான் கொடுக்கப்பட்ட வேலைகளை சரியாக செய்கிறது. கொஞ்சம் மாறினாலும் உலகம் சுக்குநூறாக போய்விடும். நான் வாழ்கிற பூமி இல்லாமல் இடம் பெயர்ந்து போய்விடும். நமக்கு மேலாக காணப்படுற எல்லாமே அது நேர்த்தியாக செய்வது என்று அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 138ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறேன். உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து
உமது கிருபை நிமித்தம் உமது உண்மை நிமித்தம் நான் நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரசாதத்தை பாருங்கள், உமது வார்த்தையை மகிழ்வுபடுத்துகிறேன். இந்த பக்தன் சொல்லுகிறான், உடைய பரிசுத்த ஸ்தலத்தில் போய் நான் உண்மையை உம்மை தொழுது கொள்ளுவேன், நான் உண்மையாக உன்னை ஆராதிப்பேன், நான் உண்மையாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறான். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக நான் போய் பரிசுத்தலத்தில் உண்மையை ஆராய்வேன். அங்கே போய் ஒன்றும் இல்லை, மற்ற 6 நாட்களில் ஒவ்வொரு நாட்கள் வாழ்கிற வாழ்க்கையில் தேவனுடைய பிரமாணங்களை கை கொண்டு அவர் சாட்சியாக வாழ்கிற வாழ்க்கையே நாம் தேவனை போய் ஆராதிக்கிற ஒரு நிகழ்வு. நான் 6 நாட்கள் அக்கறை பாவம் செய்துட்டு நாம் தேவனை துதித்தால் அது உண்மையற்றது. மத்தியில் 23 சொல்லுகிறார், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை என்று சொல்லுகிறார். கொசுலாப்படி வடிகட்டி ஒட்டகத்தையும் முழுங்குகிறேன் என்று சொல்லுகிறார். பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிறீர்கள் என்று அங்கே இயேசு கிறிஸ்து ஆசாரியரும் தேவ ஜனங்கள் அங்கே ஒப்பிடுகிறார். மனித பார்வைக்கு மனித சிந்தனைக்காக நீ வாழ்கிறாய், தேவன் கொடுக்கப்பட்ட நிலையில் எப்படியாவது எழுந்து போகிறாய் என்று சொல்லி அங்கே சொல்லுவதாக நான் பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் நாம் சொல்லப்படுகிற பிரகாரம் நம் வாழ்கிற 6 நாட்களில் தேவனை தேடி பரிசுத்தப்படுத்தி அவர் சமூகத்தில் வாழுகிற ஒரு வாழ்க்கை நான் பரிசுத்தனால போய் ஆராதிப்பதற்கு அது உண்மை என்று ஒப்பிடப்படுகிறது. நான் மற்ற நாட்கள் தேவனுக்கு பிரியமாக காணப்படாமல் நாம் போய் தொழுது கொள்வது எந்த ஒரு பயனற்றது என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கு நாம் எதிர்பார்க்கிறோம். நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் உண்மையாக நாம் நடைமுறைப்படுத்தும் போது பரிசுத்த ஸ்தலத்தை தேவனை நாம் மகிழ்வுபடுத்துகிறேன் என்று சொல்கிறது. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும். மேலும் உக்கிரக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். மேலும் உக்கிரக்காரன் உண்மையுள்ளவன் என்றும் காணப்படுவதவனுக்கு அவசியமா. சபையை நடத்துகிற ஒரு ஆசாரியன், சபையில் ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்ள ஒரு மூப்பன், இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் அவன் உண்மையாக இருக்கப்பட வேண்டும். ஏன்னா இறை சமூகம் சொல்லுகிற பிரகாரம் நூலை போல சேலை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, தாயை போல பிள்ளைன்னு சொல்லுவாங்க. இது உலக பழமொழி. ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற ஒரு உக்கிர பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகிறவன் அதற்கு பாத்திரவான்களாக காணப்பட வேண்டும். அப்படி காணப்படும் போது தான் அந்த சபை பிள்ளைகள் பொறுப்பு அது ஒரு முழுமை அடையும். ஏன்னா நம்மை முன்மாதிரியாக பார்ப்பார்கள். நாம் ஆவிக்கிற வாழ்க்கை, ஜபம், உண்மைகள், விசுவாசங்கள், நம்பிக்கையில் நாம் எந்த அளவுக்கு ஊன்ற கட்டப்படுகிறோமோ அதை தான் தன் பிள்ளைகள் பின்பற்றுவார்கள். நாம் அதற்கேற்ற ஒரு நிலையில்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா பெற்றோருடைய வளர்ப்பு, பெற்றோருடைய திறன் தான் ஒரு பிள்ளை உருவாக்கப்படுகிறது. அதில் குடும்ப வாழ்க்கையில் காணப்படுற நம்முடைய முன்மாதிரியாக தன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்காலங்கள் அது அடிப்படை. இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு 500 ரூபா சம்பாதித்து ஒரு குடும்பம் தன் பிள்ளையை டாக்டர் படிக்க வைக்க முடியும்னா முடியாது. ஏன்னா அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி தான் அந்த பிள்ளையுடைய எதிர்காலங்கள். ஒரு மாதம் ஒரு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க, ஒரு டாக்டர் படிக்க வைக்கலாம். அவன் பெற்றோடைய அடிப்படை தான் பிள்ளையோட வாழ்க்கை. அதனால் நாம் எந்த அளவுக்கு நாம் முன்மாதிரி இருக்கிறோமோ தன் பிள்ளைகள் ஒரு சிறந்த வாழ்க்கை நாம் அடைய முடியும். அதனால் உங்களை அழைத்த தீர்மானத்தை நடத்துகிற தேவன் அவர் சகலத்தையும் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவனை நம்பி கடந்து போகப்பட வேண்டும், அவரை சார்ந்து கொள்ளப்பட வேண்டும். உலக கிரியை, உலக சுற்றினாய் இழுத்து கொள்ளக்கூடாது. அவர் பெரிய பராக்கிரமசாலி என்பதனாலே அவர் சார்ந்து அவர் மேல் நம்பிக்கை வைத்து நீங்கள் கடந்து போனீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பரிபூர்ணமும் நீங்கள் அடைந்து கொள்ளலாம். அவருடைய ஆலோசனை கேட்கப்பட வேண்டும், அவர் திட்டத்தை கேட்கப்பட வேண்டும், அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் அறிந்து போகப்பட வேண்டும். நம்ம நிலைக்கு போயிடக்கூடாது. ஒவ்வொரு நிகழ்வுகளும் தேவனை சார்ந்து கடந்து போகும்போது நாம் ஒருபோதும் இலைப்படைய மாட்டோம். தேவனை சார்ந்து போகும்போது பிரச்சனை வந்துடும். அதனால் நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒரு பெரிய ஐஸ்வர்யவர் தேவன்.
நாம் தரித்திரத்தில் இருக்கிறோம், போராட்டத்தில் இருக்கிறோம், நிந்தையில் இருக்கிறோம், அவரை சார்ந்து நாம் போகப்பட வேண்டும். அப்படி கடந்து போம் சீக்கிரம் தேவன் எல்லாத்தையும் மாற்றி கொடுக்கிறதேன் என்பதும் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய 1 காலங்கள் தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான், இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோகிதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதகமார்த்தமாய் இருக்க வேண்டும். அவன் மதிப்பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல் பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான், இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணிவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடையவனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசிக்கிறவனும் போதக சமார்த்தனமாக இருக்கப்பட வேண்டும். அதாவது ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்கிற சபையாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், அலுவலகமாக இருக்கலாம், அவன் உண்மை உள்ளவனாக இருக்கப்பட வேண்டும். அவன் குறித்து ஒரு பெரிய சாற்று போடுகிறான். சபைக்குரிய வாழ்க்கை, குடும்பக்குரிய வாழ்க்கை, தன் கணவனை பராமரிக்கப்பட வேண்டும், பிள்ளைகளை கவனம் செலுத்தப்பட வேண்டும். அப்படி நடைமுறைப்படுத்தும் அந்த குடும்பம் செழித்து இருக்கும், அந்த குடும்பம் தகுதியான ஒரு நிலையை அடையும் என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். அதனால் வாழ்க்கையில் ஒரு திருமணத்துக்கு அர்ப்பணிக்கிறோம், ஒரு வேலை வாய்ப்புக்கு அர்ப்பணிக்கிறோம், ஒரு படிப்புக்கு அர்ப்பணிக்கிறோம். அங்கே கடந்து போகும்போது அந்த நிலைப்பாடு நாம் எல்லாத்திலும் உண்மையாக இருக்கப்பட வேண்டும். அதை நேர்த்து செய்யப்படும் போது நாம் வாழ்க்கையில் குற்றம் சாட்டப்படாத இருக்க முடியும். அதை நேர்த்து நீங்கள் செய்யப்படாவிட்டால் அது நிச்சயமாக இழக்கும் அந்த நிலைகள். நம்மளால் இந்த துறை, நம்மளால் அந்த அலுவலகம், நம்மளால் அந்த குடும்பம் வீணாக போயிடும். ஆனால் இறை சமூகம் சொல்லுகிற பிரகாரம் கண்காணிப்பு விரும்புகிறவன் நல்ல ஒரு வேலை தான், ஆனால் அவன் உண்மையுள்ளவனாக இருக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். யோசுவா 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசி. யோசுவா 24:14. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். ஆகிய நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவர் உத்தமமும் உண்மையாக சேவித்தும் உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். ஆனால் இறை சமூகத்தில் காணப்படுகிற இந்த பிரச்சனைகள் ஒரு பாரம்பரியமாக 2-3 தலை கிறிஸ்துவராக இருக்கிறதுக்கு பிரச்சனை வராது ஒரு பக்கம். ஆனால் வேறொரு மார்க்கத்தில் நாம் கடந்து வந்தால் இந்த நிலைகள் தடுமாறும். ஆனால் உங்களுடைய பிதாக்கள் எகிப்திலிருந்து கடந்து வரும்போது முன்பு சேவித்த தேவர்களை சேவித்து அதை முற்றும் இழந்து போனார்கள். அப்படிப்பட்ட நிலைகள் காணப்படாமல் மிக தேவனை உண்மை உத்தமாக பின்பற்றப்படும் போது நாம் சகலத்திலும் பாதுகாக்கப்படுகிறோம் என்று சொல்கிறது. ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற நாம் முன் விட்டு வந்த ஒரு ஈஸியாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், இயேசுவை பின்பற்றி யாராவது பின்மாற்றம் அடைஞ்சிட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா முன்னாடி தான் நல்லா மோசமாக செய்வான். முன்னாடி ஒரு வேளை குடித்தானா 3 வேளை குடிப்பான். இப்படிப்பட்ட நிலைகளை பல மடங்காக தான் தீமை செய்ய ஆரம்பித்துருவார்கள். அதில் முன்பு செய்யப்பட்ட
கிரைகளை விட்டு மனம் திரும்பினவர்கள் அதில் ஒருபோதும் நினைவு கூறக்கூடாது என்று சொல்கிறது. ஏன்னா நாம் இஸ்ரவேல் எவ்வளவு பிரயாசப்பட்டார்கள், தேவன் பாதுகாத்து உதவி செய்தார். ஒரே ஒரு 40 நாளில் அடையிறாங்க, அப்படியே பின்மாற்றம் அடைகிறாங்க. மலைக்கு போன மோசே செத்தானா உயிரோடு இருக்கா நமக்கு தெரியல. நம்மளை அழித்து வந்த தேவனை மீண்டும் பின்பற்றி கடந்து வந்ததற்காக ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணுங்கள் என்று சொல்லி தன் கைகளை காதுகளை எல்லா காதலையும் கயிற்றி ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கினார்கள் என்று பார்க்கிறோம். நான் வெறும் 40 நாள் தான், பல நாட்கள் கடந்து வருகிறார்கள். பலமுள்ள அதிசயங்களை வாழ்க்கையில் பார்க்கிறார்கள். உலகம் எந்த ஒரு மனம் எந்த ஒரு தேவர்களும் செய்யக்கூடாத அதிசயங்களை தேவன் செய்கிறார். அவ்வளவு சம்பவத்தை முகமுகமாக பார்க்கிறார்கள். ஏதோ கேள்விப்பட்டதல்ல, ஒரு புஸ்தகத்தில் வாசித்ததல்ல, தான் கண்களுக்கு முன்பாக நேராக பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள் வெறும் 40 நாட்கள். ஆனால் நாம் இறை சமூகத்தில் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எல்லா சூழ்நிலையும் எல்லா நிலையும் மனம் கம்பீரமாக நாம் தேவனை தொழுது கொள்ளப்பட வேண்டும். நாம் சகத்தில் உண்மையாக இருக்கப்படும் போதும் நாம் சகல தேவன் நியாயப்படுத்தி நடைமுறைப்படுத்துவார். 1 தீமோத்தேயு 1 வசனத்தோட வாசிப்போம். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ள என்று எண்ணி இந்த ஊழியத்தில் ஏற்படுத்தினபடியினால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தீமோத்தேயு எழுதுகிறார், என்னை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்தார், ஆனாலும் என் தேவனை எப்படியே நான் மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லி நாமளும் ஒவ்வொருவரும் நம்மை நம்பி ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். நம்ம நம்பி ஒரு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். நம்ம நம்பி மீண்டும் வருவேன் என்று சொல்லி போயிருக்கிறார். அதற்கு பாத்திரவான்களாக காணப்படுற நாம் அவரை சகலத்தினும்படியாக மரணம் வரையந்தும் நாம் வாழுகிற ஒவ்வொரு நாட்களும் அவர் நாம் உண்மையாக பின்பற்ற கடமைப்பட வேண்டும். இதோ ஆண்டுக்கு ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு நாள், வாரத்துக்கு ஒரு நாள் அல்லாமல் ஒவ்வொரு நாளுக்கும் நாம் தேவனை பின்பற்றுகிற காரியங்களை, தேவனை சேவிக்கிற காரியங்களை, தேவன் நாம் நம்பி கொடுத்துக்கப்பட்ட அந்த வாழ்க்கையில் நாம் சகலத்தில் உண்மையாக பரிபூர்ணம் அடைய வேண்டும். இறைவன் பலமாக எதிர்பார்க்கிற பெரிய நிகழ்வும் உண்மை என்பதை நாம் தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும். பிலிப் 2 19-22 வாசிப்போம். பிலிப் புஸ்தகம் 2 19. அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனந்தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பியிருக்கிறேன். அதேனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னைப் போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறு ஒருவனும் என்னிடத்தில் இல்லை. மற்றவர்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னோட கூட சுவிசேஷத்து நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் என் காரியங்கள் இன்னபடி நடக்கும் என்று நான் அறிந்தவுடனே அவனை அனுப்பலாம் என்று நினைத்திருக்கிறேன். இங்க பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார், அன்று நான் உங்கள் செய்திகளை அறிந்து மனந்தோறும் அடையும்படி சீக்கிரமாக தீமோத்தேயு உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தரை இயேசுக்குள்ள நம்பியிருக்கிறேன். அவன் என்னை போல உத்தமமான ஊழியத்தை செய்கிறான், தேவனுக்கு பயந்து இருக்கிறான், மற்ற மனிதர் போல காணப்படாமல் அவன் உண்மையை தேடுகிறான் என்று பார்க்கிறோம். அதான் கஷ்டங்கள், நஷ்டங்கள், போராட்டங்கள், நிந்தைகள் இடைவிடாமல் அவன் தேவனை தேடி அவன் பவுல் எடுத்து ஒரு நன்மையை பெற்றுக்கொள்கிறான், ஒரு நம்பிக்கை அடைகிறான். இந்த மனிதன் உண்மை உள்ளவனாக இருக்கிறான், நான் இவனை உங்களிடத்தில் அனுப்புகிறேன் என்று சொல்லி. ஆனால் இறை சமூகம் எதிர்பார்க்கிற வாழ்க்கைக்குள்ள அவன் எல்லா துறையும் அப்படிதான். நீங்கள் ஒரு துறைக்கு வேலைக்கு போகிறீங்க, ஒரு எம்எல்ஏ பொறுப்பேற்றுக் கொள்கிறார், ஒரு எம்பி பொறுப்பேற்றுக் கொள்கிறார், அங்கே வாக்குறுதி கொடுப்பார்கள். இந்தியாவின் சட்டத்திட்டத்தின்படியாக
நான் வாழ்ந்து நீதி செய்து என் பதவி காலம் வரைக்கும் நான் உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே வந்து லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிடுவான். இப்படிப்பட்ட நிலைகளுக்குள்ளாக உலகம் கடந்து போகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இறைமார்க்கம் எதிர்பார்க்க எல்லா சூழ்நிலையும் நாம் தேவனை பின்பற்றி கடந்து போகப்பட வேண்டும். அதான் தேவனை பிரதிபலிக்கிற ஒரு உண்மையுள்ள வாழ்க்கையை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நீதிமொழி 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாக நடக்கிறவர்களே அவருக்கு பிரியம் என்று பார்க்கிறோம். ஆனால் பேசுகிற வார்த்தை உண்மையாக இருந்தால் தேவன் இப்படியாக மேன்மைப்படுத்துகிறார். பொய் பேசலாம் தேவனுக்கு அவன் அருவருப்பானவன் என்று சொல்கிறது. அந்த கடைசி காலத்தில் காணப்படுற தேவ சந்ததி தேவனை எதிர்பார்க்கிற பிரதான விஷயங்கள் நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வார்த்தைகள் சிந்தை நடக்கிற பார்த்தீங்கன்னா உண்மையாக இருக்கப்பட வேண்டும். அதற்கு மாறாக வாழ்க்கை நாம் காணப்படக்கூடாது என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். ஆனால் இறைசமும் எதிர்பார்க்கிற நாம் மாத்திரமல்ல, தேவன் அதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 3. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கு உண்மையுள்ளவனாய் இருந்து இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். மோசே கொடுத்து எபிரேய கர்த்தர் சொல்லுகிறார். மோசே தன் வீடுகளை எங்கு உண்மையுள்ளவனாய் இருந்தார், அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர் உண்மையுள்ளவராய் இருந்தார். 6ஆம் வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியா பற்றி கொண்டிருப்போம் ஆகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். கிறிஸ்துவ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவனாம் குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பரிந்தும் உறுதியாக பற்றி கொண்டிருப்போமாக நாமே அவருடைய வீடாக இருப்போம். இது மோசே மாத்திரமல்ல, இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட தேவகுமாரன் தேவசாயல அதிகாரத்துக்குள்ள சகலத்தும் அவருக்குள்ளாக உள்ளடக்கப்பட்ட அவருடைய கைகளிலும் கரங்களிலும் பலத்த கிரிகள் உண்டாகிறது. தேவதூதர் அவர் சேவிக்கிறார்கள், பணிவிடை செய்கிறார்கள். இப்படிப்பட்ட சகலத்துக்கும் தான் உரிமை பெற்ற கிறிஸ்து அவர் சகலத்தில் உண்மையுள்ளவராய் இருந்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் தேவ சன்னிதானம் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் மனித குலத்தில் அவதரித்த நம்முடைய அக்கிரம் பாவமீறலுக்காக வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் அனுப்பின பிதாவுக்கு தேவனுக்கு இப்படியாக அவர் உண்மையுள்ளவராய் இருந்தார். ஆனால் அதிகாரம் கர்த்தத்துவம் தோல்வியில் காணப்பட்டாலும் அவரும் தேவனுக்கு உண்மையாக இருக்கிறார். பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், மனித தூஷணங்கள், இடைவிடாமல் போராட்டங்கள் எல்லாத்திலும் தேவன் எத்தனை சோதனைகள் மனிதனால பிசாசால எல்லா நிலையிலும் எப்படியாக அவர் ஜெயித்தார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் இறைமார்க்கம் ஒரு உண்மை உள்ள நிகழ்வு என்று சொல்கிறது. சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 90ஆம் வசனத்தை வாசிப்போம். 119ஆம் அதிகாரம் 90ஆம் வசனம். உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். பூமியை உறுதிப்படுத்தினீர், உமது அதை நிலைத்திருக்கிறது.
உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். பூமி உறுதிப்படுத்தினது, அது நிலைத்திருக்கிறது. தேவன் வாக்கு கொடுக்கிறார். இந்த பக்தன் தேவனை குறித்து சொல்லுகிறார், உடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். பூமி உறுதிப்படுத்தினது, அது நிலைத்திருக்கிறது. வேதாந்தத்தில் காணப்படுற எல்லா வார்த்தைகளும் ஏறத்தாழ ஒரு 6000 ஆண்டுகள் இருந்து எழுதப்பட்டிருக்கிறது. கிபி 1ஆம் நூற்றாண்டிலிருந்து இயேசுக்கு தான் பின்பற்றின சீசர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். வேதத்தின் மகத்துவங்களை பின்பற்றியும் தேவன் அவர்கள் அறிவிக்கப்பட வார்த்தையை நிலைப்படுத்தி நன்கு ஆராய்ந்து அறிந்தீங்கன்னா இன்று நாள் வரைக்கும் நடைமுறைப்பட அத்தனை காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற நிகழ்வு. இந்நாளுக்கு நடைமுறைப்படுத்தி கொண்ட யுத்தங்கள், அந்த குருசு ஆட்சி காலமுடைய நடைமுறைகள், உலகத்துடைய முடிவு, உலகம் ஒரு செயினாக இணைக்கப்படுகிற நெட்வொர்க்கு, இப்படி எல்லா நிகழ்வுகளும் பார்த்தீங்கன்னா 1000 ஆண்டுகள் முன்பாக எழுதப்பட்டது. அது தலைமுறை தலைமுறை என்று சொல்லுகிறார். ஒன்றும் அடி பிசுவாமல் நடந்து கொண்டு இருக்கிறது. அது ஒன்றும் மாறாதது. ஆனால் தேவன் அவர் வாக்கு கொடுத்ததை எத்தனை தலைமுறைகள் கடந்து போனாலும் அதை நிறைவேற்றுகிறது என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நாம் தான் அதை அறிந்து புரிந்து செயல்படாமல் உலகத்தில் நாம் சிக்கிக்கொள்கிறோம். சங்கீதம் 89ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமை உள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது. சேனைகளின் தேவனே கர்த்தாவே, உம்மை போல் வல்லமை உள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது. தேவனுடைய உண்மை என்பது அவர் சூழ்ந்து இருக்கிறது என்று சொல்கிறார். அவர் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் கிரியைகளும் இந்த பூமிக்குள்ள நடைமுறைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஒன்றும் மாறாதது. அவர் சூழ்ந்துதான் உலகம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது. நாம் அறிந்து நாம் தைரியமாகப்பட வேண்டும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த பக்தன் சொல்லுகிறான், நான் உண்மையில்லாதவனாக இருந்தால் கூட இருக்கலாம், தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்கிறார். அவர் ஒருபோதும் தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டார். அதில் மனிதன் மாறலாம், மனிதன் ஏமாற்றலாம், வாக்கு இல்லை என்று சொல்லலாம். தேவன் வாக்கு கொடுத்ததா என்று பார்க்கிறோம். தான் அஸ்துவாரம் போடுகிறான். இந்த வானமும் பூமி அழிந்தாலும் என் வார்த்தை ஒரு வார்த்தை கூட அழியாது என்று சொல்லி எவ்வளவு தன் வார்த்தைகளை பலப்படுத்துகிறார் பாருங்க. அந்த வார்த்தையோட முக்கியப்படுத்துகிறார் பாருங்க. நம்ம சத்தியம் பண்ணுவோம் அம்மா மேலே அப்பா மேலே அப்படின்னு சொல்லி பிள்ளை மேலே. அதே போல் தேவன்கள் சொல்கிறார், இந்த வானமும் பூமி அழிந்தாலும் என் வார்த்தை அழியாது என்று சொல்லி அவ்வளவு தான் கொடுக்கப்பட வாக்கு தத்துவத்தை அவர் வைராக்கியம் உள்ளவர், அதை நிறைவேற்றுவதற்கு எதிர்பார்க்கக்கூடியவர். நாம் தான் தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும். எந்த சூழ்நிலை எந்த நிலைகளும் அவர் கொடுக்கப்பட வாக்கை மாற்றியே கொள்ள மாட்டார். 2 தோசையம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். இங்கே தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிற பிரகாரம் கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினை விலைக்கு காத்துக்கொள்வார். அவர் வாக்கு ஒருபோதும் மாற மாட்டார். நீங்கள் சங்கீதம் 91
34ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பல வாக்கு கொடுத்துருப்பார். தான் தேவ ஜனங்களுக்கு அப்படி நிலைப்படுத்துவார். கிழக்குக்கு மேற்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் அவர் கிருபை, வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் கிருபை உண்டாகும் என்று சொல்கிறார். ஆனால் தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக அவர் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாக்கும் ஏதோ கொஞ்சம் நஞ்சம் அல்ல. வானமும் பூமி எவ்வளவு தூரம் இருக்கிறது, அவ்வளமா என் நீதி என் பாதுகாப்பு மனிதனுக்குள்ளாக இருக்குன்னு சொல்கிறார். அதை இறைமார்க்கனும் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அவர் நம்மை தீமையிலிருந்து விலைக்கு காத்துக்கொள்கிறார். நீங்கள் 91ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லிடுவார் நிறைய கிரைகள். இறைவில் உண்டாகும் கொள்ள நோய்கள், சிங்கத்தின் மேல் நடந்து போவீர்கள், வலு சிறுப்பத்தின் மேல் கடந்து போவீர்கள், இப்படி அநேக வாக்கு கொடுத்து எல்லாத்திலும் என்னை காப்பாற்றி நான் நிலைப்படுத்துவேன் சொல்கிறார். நீதிமானுக்கு அநேக சோதனைகள் உண்டு, நான் எல்லாத்தையும் தப்பி வைத்தவனை காப்பாற்றுவேன் என்று சொல்கிறார். ஆனால் இறைசமூக நம்ம வாக்கு கொடுக்கிற பிரகாரம் தேவன் தான் எந்த நிலையில் தன் வாக்கை மாற்றிக்கொள்ளவே மாட்டார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். அல்லாமல் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுதலை அசைவில்லாமல் உறுதியாக்க கடவோம், வாக்குத்தத்தம் பண்ணின உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆனால் இறைமார்க்கு நாம் சொல்லுகிற பிரகாரம் நம்ம நம்பிக்கையில் எப்படியாக அறிக்கையிடப்பட வேண்டும், அசைவில்லாமல் உறுதியாக இருக்கப்பட வேண்டும், வாக்கு பண்ணின உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வேதாந்தத்தில் எடுத்துக்கொண்டீங்கன்னா 3 நாட்கள் நடைமுறைப்படுத்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, பிந்தின நாளுக்கு நடைமுறைப்படுத்துகிற விஷயமா இருந்தாலும் சரி, தேவன் சரியாக நடைமுறைப்படுத்துகிறார். இங்க மனிதனாலே தான் சில வாக்குகள் ஒத்தி போகிறது. தேவன் மோசேயை அழைக்கிறார், அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆனால் அவன் போக மறுக்கிறான். எங்கேன்னு தன் உயிருக்காக தப்பித்து ஓடியாந்தானோ தேவன் அங்கே போக சொல்கிறார் என்பதனாலே அவன் பயந்து அங்கே போக மறுக்கிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் தேவனுக்கு ஒரு வாக்கை ஒருபோதும் மாற்றிக்கொள்ள மாட்டார். மனிதனாலே அது முன்ன பின்ன போகிறது. ஆபிரகாமும் வாக்கு கொடுக்கிறார், 4ஆம் தலைமுறை உன் ஜனங்கள் அடிதன வீட்டிலிருந்து நான் விடுதலையாக்குவேன் சொல்லி. அதன் அடிப்படைக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா தேவன் பேசுகிறார், அது மோசே பார்த்தீங்கன்னா மறுக்கிறான். அவர் சொல்லும் போது சொல்லுவார், நீ கடந்து போ, உன் எதிரிகளாக என்ன பண்ணிட்டாங்க, செத்து போயிட்டான். அங்கே கடந்து போய் ஜனங்களை நீ விடுதலை ஆக்கி என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் ஒரு 30 ஆண்டு எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. ஏன்னா போக மறுக்கிறான், அங்கே தான் எதிரிகளை என்னை கொண்டுடுவாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோதான் அவனை பலவந்தம் பண்ணுகிறார், அவன் கேட்க மாட்டுக்கிறான். அதன் பிறகு பார்வோனிய மன்னன் இறந்து போன பிறகு அந்த பட்டு தன் மகன் வருகிறான். அவன் இறந்து போது 30 ஆண்டு ஆயிடுச்சு. அதன் பிறகு தேவன் சொல்கிறார், உன் எதிரிகளாம் செத்து போயிட்டாங்க, நீ போய் என் ஜனங்களை அழித்து வா அப்படின்னு சொல்லிட்டு
அந்த ஒரே ஒரு நிலையில் பார்த்தா 30 ஆண்டுகள் கடந்து போய், ஆனால் அந்த நிகழ்வு 430 ஆண்டாக போகிறது. அதனால் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தேவன் மனிதனுக்கு வாக்கு கொடுத்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து வருகை மையப்படுத்தினாலும் சரி, தேவ சமுதிரம் ஒன்றுமே இல்லை. இயேசு அனுப்புறதுல அவருக்கு என்ன கஷ்டம் இருக்குது? இந்த பூமியை மீண்டும் பிதாவை தொழுது கொள்கிற காலத்தை உருவாக்குவதற்கு அவருக்கு என்ன முடியாத விஷயங்கள்? தேவன் வாக்கு கொடுப்பதை மனிதன் காத்து கொள்ளாதனாலே அது காலங்கள் ஒத்தி போகிறது. ஏன்னா வேதம் நமக்கு இயேசுடைய வருகை அப்படிதான் மையப்படுத்துகிறது. தீர்க்கதரிசி ஆகாமத்தெல்லாம் எழுதின பிறகு அவர் பூமிக்கு அனுப்பி கொடுப்பேன் என்று சொல்கிறார். தேவனு திட்டத்தை நாம் நிறைவேற்றி கொடுக்கும் போதுதான் அவருக்கு அனுப்பப்படுவார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் கொடுக்கப்பட வாக்குத்தத்தை நாம் நிறைவேற்றி போடாமல் இருந்தால் காலங்கள் தாமதிக்கிறது. ஆனால் இறை சன்னிதானத்தை நமக்கு வாக்கு கொடுக்கிற பிரகாரம் கிறிஸ்து வருகையோ நமக்கு கூட வாக்குத்தத்தை நிறைவேற்றி கொடுப்பது அவருக்கு ஒன்றுமே ஒரு பெரிய காரியமே கிடையாது. நாம் அதை கொடுக்கப்பட வாக்கை காத்து கொள்ளாதனாலே காலங்கள் தாமதிப்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக இறை சன்னிதானத்துக்குள்ளாக நம்முடைய நிலைப்பாடுகள் எல்லாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அப்போஸ் 5ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சபீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் ஒரு கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விற்க முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா அந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். நாம் தேவ சமூகத்தில் பார்க்கிறோம், அப்போஸ்தலர்கள் பலமாக கிரியை உண்டாகிறது. நிலங்களை வீடுகளை விற்று கொண்டு சபையில் கொடுக்கிறார்கள், பகிர்ந்து கொடுக்கிறார்கள், பொது உடைமையாக கையாளுகிறார்கள். ஒரு குடும்ப தம்பதிகள் இருக்கிறார்கள். நாம் இந்த பொருளை வைத்து என்ன பண்ண போகிறோம், சபைக்கு பயனுள்ளதாக காணப்படட்டும் என்று சொல்லி அதை விற்று கொண்டு போகிறார்கள். அதை விற்று தன் கைவசம் இருக்கிறது. இடைப்பட்ட ஒரு சில நாட்களில் தன் சிந்தைகள் மாறுகிறது. எல்லாத்தையும் கொடுத்துட்டு நாம் தேவைப்பட என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லி கூட எடுத்து வந்திருக்கலாம். நான் வித்தம் கொஞ்சம் எடுத்து வச்சிருவோம், எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மறைத்ததுனாலே அவர் ஜீவனை இழக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். சிம்சன் 20 ஆண்டுகள் நியாயப்பதியாக இருக்கிறான். காசப்பட்டிருந்த போய் ஒரு வேசிட்ட போய் சிக்கிக் கொள்கிறான். தன்னை ரகசியம் மறைப்பெல்லாம் சொல்லி அவன் கண்கள் புடுங்கப்பட்டு 1000 மனிதர் முன்பாக அவன் நையாண்டி பண்ணப்படுகிறான். ஒரு பெரிய தீர்க்கதரிசி பார்க்கிறோம். பாலாக்கராஜோடைய பொருளுக்காக பொண்ணுக்காக தேவ ஜனங்கள் எப்படியாக தெய்வத்திடத்தை அவன் இழக்கிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக எலிசா நாட்களை பார்க்கிறோம். நாகமுடைய பொண்ணு போல கேயாசி அதை குஸ்வத்தை அடைந்துவதான் தெய்வத்திடத்தை இழக்கிறார். ஆனால் இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இந்த பூமிக்குரிய கூடாரம் வாழ்க்கை என்பது அது ஒரு நாள் அழிந்து போகக்கூடியது. நித்திய வாழ்க்கையை தேவ சமூகத்தை தேவனுடைய ஆளுகையை அற்புதங்களை அவருடைய நேரடிய பார்வையில் எப்படியே மனிதனை கொண்டு போகிறார். ஆனால் பலமுறை சொல்லுகிற ஒரு விஷயம் அவ்வளோதான். நாம் எவ்வளோ பணம் வைத்திருந்தாலும் சரி, பதிவு இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, தெய்வத்திட மாற ஒன்றும் நடப்பதல்ல. இப்போ பணம் வச்சிடும் என்பதனாலே ஒரு 200 வயசில் வாழ போகிறது கிடையாது. டெய்லி எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு வச்சிருக்கவங்களும் ஒரு 200 வருஷம் வாழ போகிறது கிடையாது. எல்லோரும் அவுட்.
ஒரு 100 ஆண்டில் செத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நான் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏதோ ஒரு தன்மை பூமிக்குள்ளே வைத்திருப்பதனாலே ஒரு நீண்ட ஆயுசு காலத்தில் போகிறது எவனும் கிடையாது. இப்போ நல்லா டெய்லி காலையில் எக்ஸசைஸ் பண்ணி உடம்பெல்லாம் கட்டுக்கப்பாக வச்சுருக்கிறோம். அவன் போய் ஒரு 300 ஆண்டில் வாழ்வதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. நிறையா பணம் எல்லாம் வச்சுருக்கிறோம். அவனும் போய் ஒரு 200 ஆண்டு வாழ்வதெல்லாம் கிடையாது. 100 ஆண்டுக்குள்ளே எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி வல்லமை எல்லாம் வச்சுருந்தாலும் மரணம் என்பது ஒருவனை விட்டு வைப்பதல்ல. தேவனுடைய திட்டத்தை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அவளுடைய வார்த்தைக்கு மாறாக ஒன்றும் இருக்காது. பணம் வச்சுருந்தா என்ன வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோதான். ஒரு ஒன்றும் ஆயுசு நாட்கள்லாம் ஒன்றும் நீடிக்க முடியாது. 1000 ஆண்டு 800 ஆண்டுலாம் வாழ முடியாது. எல்லாரும் அந்த 100 ஆண்டுக்குள்ளெல்லாம் மறிக்க தான் போகிறோம். ஆனால் அநித்தியமான பொருளுக்கு ஆசைப்பட்டு அநித்தியமான உலகத்தை நம்பி நாம் தெய்வ திட்டத்தை இழந்து விடக்கூடாது. நித்திய வாழ்க்கை நித்திய வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் வாழ்க்கைக்குள்ளாக நாம் எல்லா சூழ்நிலையாக உண்மையை நாம் நடைமுறைப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். உண்மையை கையாளப்பட வேண்டும். எந்த சூழ்நிலை வாக்கை நாம் மாறக்கூடாது. ஆனால் இறைமார்க்கு நாம் சொல்லுகிற பிரகாரம் நான் ஒவ்வொரு ஆலோசனை, ஒவ்வொரு கிரியையும், ஒவ்வொரு தெய்வ திட்டத்தையும், ஒவ்வொரு செயல்பாடுகளும் தேவனை நாம் சார்ந்து கடந்து போனால் ஒரு பிரச்சனை இருக்காது. தேவனை சார்ந்து போகாதனால தான் நம்ம பிரச்சனை உண்டாகிறது. ஆனால் மார்க்கத்தின் அடிப்படைக்குள்ளாக சின்னவன் பெரியவன் எல்லாரும் வாழ்க்கை எதிர்பார்க்கிற விஷயங்கள், நான் உண்மைக்கும் கடனாலே இருக்கப்பட வேண்டும். உண்மை எந்த சூழ்நிலை நாம் இழந்து விடக்கூடாது. நீங்கள் உண்மையுடன் நம்பி இந்த ஊழியத்தை ஒப்பு கொடுத்து என்று சொல்கிறார். நீங்கள் உண்மையுடன் நம்பி உங்களை அழைத்திருக்கிறார். அவருடைய உண்மைக்கு மாறாக நாம் ஒருபோதும் மாறிவிடாமல் எல்லா சூழ்நிலையாக நாம் அருமை இயேசுக்கு சொல்கிறார் 11ஆம் யோவானில், நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள். ஆனால் எல்லா சூழ்நிலையும் நான் ஜெயிக்க கற்றுக்கொண்டும் தேவனை சந்திக்க ஆயத்தப்படும்படியாக தேவன் நாமத்தை கேட்டுக்கொண்டு தேவன் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.